ராமன் என்கின்றவன் வெறும் ஒரு கதாபாத்திரம் இல்லை. ராமன் என்பவன் அறத்தினுடைய ஒரு வடிவம், அவ்வளவுதான் எனக்கு தெரிந்த அளவிலே. ராமனை போற்றினால் அறத்தை போற்றுவதாகத்தான் ஆகும். ராமாயணத்திலே வருவதாக ஒரு கதை சொல்வார்கள். அதை பலதரம் மேடைகளிலே நான் கேட்டும் இருக்கிறேன், சொல்லியும் இருக்கிறேன். ராவணன் முதல் நாள் யுத்தத்துக்கு போய்விட்டு வந்து விடுகிறான், தோற்று வந்து விடுகிறான். அவனுக்கு அந்த தோல்வியின் காரணமாக சீதையை அடைய முடியாமல் போகிறதே என்று கவலை உண்டாகிறது. அந்த கவலையோடு இருக்கிறவனிடம் மந்திரியாகிய மகோதரன் வருகிறான். ராவணனுடைய கவலையை பார்த்து, நீ கவலைப்படாதே, உன்னுடைய கவலை என்ன? சீதை உன்னை அணைத்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு கெஞ்சியும் அவள் உன்னை அடையவில்லை, அவ்வளவுதானே பிரச்சனை. சீதை உன்னை வந்து தானாக அணைத்து கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை சொல்கிறேன், நீ அதை செய்தால் உன்னுடைய ஆசை தீரும் என்றான். ராவணனுடைய 10 தலையும் சிரித்தது. அப்படி ஒரு வழி இருக்கிறதா, சொல்லப்பா என்று கேட்டான். Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. 2 நாட்களுக்கு முன்பு வரையும் இந்த மேடையில் நான் பேசுவேன் என்று நான் நினைத்திருக்கவில்லை. திடீரென்று ஏற்பட்ட சுகையினம் காரணமாக, சுகையினம் என்றால் சாதாரணமான ஒரு சின்ன கிருமி எனக்கு ஏற்படுத்திய பாதிப்பு. சிக்கன்குனியா என்று சொல்லப்படுகிற அந்த நோய் ஒரு கொசுவின் காரணமாக எனக்கு வந்து சேர்ந்து உடம்பு மிக பலகீனப்பட்டிருந்த நிலையிலே இம்முறை நான் பாண்டிச்சேரிக்கு போக வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தேன். என்னுடைய வைத்தியர்களும் அதை வலியுறுத்தினார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஓய்வுதான் நல்ல விஷயம், அதை நீங்கள் செய்யுங்கள், அடுத்த முறை போய் பேசலாம் என்று அவர்கள் சொன்னதை முதலிலே என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் என் உள்மனம், நீ எப்படியும் போகத்தான் வேண்டும், பாண்டிச்சேரியிலே போய் அங்கே இருக்கிற அந்த அன்பர்களுடைய முகம் பார்த்து விட்டாலே உன்னுடைய நோய் மாறிவிடும் என்று அது உள்ளே சொன்ன காரணத்தினாலே துணிந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன். ஆகவே என்னுடைய பேச்சிலே சில தளர்வுகள் தெரிந்தால் அதை பொறுத்தருள வேண்டும் என்று பெரியவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அறம் வளர்த்தோன் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சில வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டும். ராமாயணம் என்பது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் இனத்தை காவல் செய்து வருகிற ஒரு காவியம். என்றைக்கு கம்பன் இந்த காவியத்தை பாடினானோ அன்று தொட்டு இன்று வரை தமிழர்களுக்கு அது ஒரு அரண். 1000 பேர் அந்த ராமாயணத்தை, கம்பனையும் ராமாயணத்தையும் விமர்சித்தாலும் யாராலும் கம்பனையும் ராமாயணத்தையும் அசைக்க முடியவில்லை. எதிர்க்கிறவர்கள் எதிர்க்க ராமனும் கம்பனும் வளர்ந்து கொண்டே போனார்கள். அதுதான் கம்பனுக்கு இருக்கிற சிறப்பு. எதிர்ப்பில்லாமலே பல காவியங்கள் அழிந்து போய்விடுகின்றன. அப்படி இல்லாமல் கடுமையான எதிர்ப்புகள் இருந்த பொழுதும் அது பற்றி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கம்பன் வளர்ந்து வருகிற விதத்தை காணுகிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. 1980ஆம் ஆண்டு நான் முதலாக இந்த பாரத மண்ணை மிதித்து அதற்கு பிறகு காரைக்குடியிலே கம்பனடிப்பொடி ஐயா அவர்களை சந்தித்தேன், என் குருநாதர் அவர்களை சந்தித்தேன். அந்த சந்திப்புகளுக்கு பிறகு கம்பன் கழகங்களை பார்த்து கொண்டு வருகிறேன். நாளுக்கு நாள் கழகங்கள் பெருகி கொண்டே போகின்றன. தமிழ்நாட்டளவிலே விரிந்து கிடந்த கம்பன் கழகங்கள் இன்றைக்கு அதை தாண்டி
வேற்று நாட்டுகளுக்குள்ளேயும் நுழைந்து கம்பன் கழகங்கள் உருவாகி இன்றைக்கு உலகம் பூராகவும் கம்பன் கழகம் இயங்கி வருகிறது என்றால் அதற்கு இந்த பெரியவர்கள் விட்ட அத்திவாரம்தான் காரணம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி கம்பன் வளர்ந்து கொண்டு போவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் கம்பகாவியத்தினுடைய நாயகன்தான் காரணம். அறம்பளர்த்தோன் என்று சொல்கிறார்களே, ராமன் என்கின்றவன் வெறும் ஒரு கதாபாத்திரம் இல்லை. நான் முன்பும் சில இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், ராமன் என்பவன் அறத்தினுடைய ஒரு வடிவம், அவ்வளவுதான் எனக்கு தெரிந்த அளவிலே. ராமனை போற்றினால் அறத்தை போற்றுவதாகத்தான் ஆகும். ராமாயணத்திலே வருவதாக ஒரு கதை சொல்வார்கள். அதை பலதரம் மேடைகளிலே நான் கேட்டும் இருக்கிறேன், சொல்லியும் இருக்கிறேன். ராவணன் முதல் நாள் யுத்தத்துக்கு போய்விட்டு வந்து விடுகிறான், தோற்று வந்து விடுகிறான். அவனுக்கு அந்த தோல்வியின் காரணமாக சீதையை அடைய முடியாமல் போகிறதே என்று கவலை உண்டாகிறது. அந்த கவலையோடு இருக்கிறவனிடம் மந்திரியாகிய மகோதரன் வருகிறான். ராவணனுடைய கவலையை பார்த்து, நீ கவலைப்படாதே, உன்னுடைய கவலை என்ன, சீதை உன்னை அணைத்து கொள்ள வேண்டும், நீ எவ்வளவு கெஞ்சியும் அவள் உன்னை அடையவில்லை, அவ்வளவுதானே பிரச்சனை. சீதை உன்னை வந்து தானாக அணைத்து கொள்ளும்படியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அதை சொல்கிறேன், நீ அதை செய்தால் உன்னுடைய ஆசை தீரும் என்றான். ராவணனுடைய 10 தலையும் சிரித்தது. அப்படி ஒரு வழி இருக்கிறதா, சொல்லப்பா என்று கேட்டான். அதற்கு அந்த மகோதரன் சொன்னானாம், இதெல்லாம் செவி வழி வந்த கதையாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதற்கு அவன் சொன்னானாம், நீ வேறொன்றும் கஷ்டப்படாதே, மாயை உனக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. அந்த மாயை தெரிந்த நீ ஒரு கஷ்டமும் படாமல் உன்னுடைய தோற்றத்தை ராமனுடைய தோற்றம் போல மாற்றிக்கொள், அது உன்னாலே முடியும். ராமனுடைய தோற்றம் போல உன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு சீதைக்கு பக்கத்திலே போ. ராமன் தான் வந்து ராவணனை கொன்றுவிட்டு வருகிறான் என்று நினைத்து சீதை ஓடி வந்து உன்னை ஆலிங்கனம் பண்ணி கொள்வாள். அவளாக ஆலிங்கனம் பண்ணினால் உன் ஆசை தீர்ந்து விடும், இதுதான் அதற்கான வழி என்றானாம். சிரித்த ராவணனுடைய 10 தலைகளும் இப்பொழுது கோபப்பட்டன. ராவணன் அந்த மந்திரியை பார்த்து சொன்னான், ஒரு தலை இருக்கிற உனக்கே இந்த புத்தி வந்தால் 10 தலை இருக்கிற எனக்கு இந்த புத்தி வராதா? இதையும் நான் செய்து பார்த்து விட்டேன், ஆனால் சாத்தியப்படவில்லை என்றான். என்னது, இதையும் செய்தாயா, சாத்தியப்படவில்லையா? அப்படியானால் நீ அந்த ராமன் போல போட்ட வேஷம் போட்டதிலே ஏதோ தவறிழைத்திருக்கிறாய் என்று இவன் சொன்னான். ராமனைப் போலவே நான் வேடம் போட்டேன், ஆனாலும் சீதை என்னை வந்து எனக்கு கிட்ட வரவில்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதுக்கு என்ன காரணம் என்று இந்த மகோதரன் கேட்டான். சீதை ஏற்றுக்கொள்வது இல்லாமல் இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு என்ன பிரச்சனை என்றால், நான் ராமனை போல சரியான வேஷம் போட்டேன். என்ன சிக்கல் வந்தது என்றால், நான் ராவணனாக இருக்கும் மட்டும் என் மனம் சீதையை அடைய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டே இருந்தது. எப்பொழுது ராமன் போல நான் என் வேஷத்தை மாற்றிக்கொண்டேனோ அதற்கு பிறகு என் மனம் மண்டோதரியை தவிர வேறு யாரையும் நினைக்க மறுத்து விட்டது என்றான். இதுதான் ராமன். ராமன் என்பவன் அறத்தினுடைய வடிவம். அவனைத்தான் அறம் வளர்த்தோன் என்று பேச சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்றை நாம் வளர்க்க வேண்டுமானால் அதற்கு முதல் நாம் அதற்கு தயாராக வேண்டும், வளர்ப்பதற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும். ராமன் அறத்தின் மூர்த்தி, அறத்தின் நாயகன் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். காலாகாலமாக கதை கேட்டு கொண்டு வருகிறோமே, இது கூடவா தெரியாது? ஆனால் அந்த அறத்தின் நாயகனாக ராமன் எப்படி உருவானான் என்பதுதான் முக்கியமான கேள்வி. அவனை பெற்றெடுத்த தந்தை அறத்தின் வழி நின்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவன்.
நல்ல குருநாதரிடம் கொண்டு போய் இந்த பிள்ளைகளை சேர்க்கிறான் தசரதன். வசிட்ட மாமுனிவரிடம் கொண்டு போய் சேர்க்கிறான். வசிட்டரிடம் போய் இந்த பிள்ளைகள் படிக்கிறார்கள். அப்படி படிக்கிற காலத்திலே எல்லாரும் போய் படிக்கிறார்கள். அறங்கள் முழுவதையும் சொல்லிக் கொடுக்கிறார் வசிட்டர். வேதங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் பின்னாலே லட்சுமணன் விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்று சொன்ன பொழுது, இது விதியினுடைய கொடுமை, கைகேயி செய்ததல்ல, பரதன் செய்ததல்ல, விதியினாலே வந்த கொடுமை என்று ராமன் சொன்ன பொழுது, இது விதியின் விளை என்று சொன்ன பொழுது, விதிக்கு விதியாகும் என் வித்தொழில் காண்டி என்று பேசினான் லட்சுமணன். அப்போ ராமன் சொல்லுகிற பதில், அதுவரையும் கோபப்படாத ராமன் கோபப்படுகிறான் லட்சுமணனை பார்த்து. உனக்கு என்ன பைத்தியமா, என்ன பேசுகிறாய்? அவன் சொன்ன வார்த்தை இதுதான், வாய்தந்தன கூறுதியோ மறைதந்தன நாவால் என்றான். வேதம் படித்த நாவினாலே உனக்கு விதிக்கு வெல்லுவேன் என்று சொல்லுகிற துணிவு வருகிறது என்றால் நீ வேதத்தை சரியாக படிக்கவில்லை. பெரியோர்களே, இன்றைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் அரசியலாக்கி விட்டபடியால் சில விஷயங்களை பேச முடியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், வேதம் என்பது ஏதோ ஒரு இனத்தாருக்கு உரிய ஒன்று என்று தயவு செய்து யாரும் நினைத்து விடாதீர்கள். வேதம் என்பது இந்த உலகத்தினுடைய உண்மைகளை எல்லாம் உள்ளடக்கியதாகிய சாராம்சங்களை கொண்டதுதான் வேதம். வேதம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் தர்மம் என்ற ஒன்று இல்லை, ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லை, அறம் என்ற ஒன்று இல்லை. இன்றைக்கும் இதுதான் உண்மை. வேதத்திலே இருந்துதான் அறம் முதலியவற்றை எல்லாம் நம் பெரியவர்கள் பிரித்தெடுத்தார்கள். அதனாலே தான் வேதம் ஆகமமாகி புராணமாகி இதிகாசமாகி அதிலே இருந்துதான் தர்ம நூல்கள் எல்லாம் பிறந்து இப்படி நம்முடைய இனம் வளர்ந்தது. இதை பின்பற்றித்தான். வேதம் என்பது ஏதோ ஓரிருவர் செய்த ஒன்றல்ல. பிரபஞ்சத்திலே பரவி கிடந்த சப்த ரகசியங்களை உள்ளடக்கி அதை உள்வாங்கி அதை வெளியிட்டார்கள். அதுதான் வேதமாக வெளிவந்தது. அந்த வேதத்தை படைத்த வேதத்தை வசிட்ட முனிவரிடம் படித்தவன் ராமன். அப்படி வேதத்தை படிக்கிற பொழுது சரியாக படித்தான். அதனால்தான் லட்சுமணனும் வேதத்தை படித்தான். அவனுக்கு அந்த பொறுமை இல்லை. நான் விதிக்கு விதி செய்வேன் என்கிறான். விதிக்கு விதி நீ செய்து விடுவாயா? விதி என்ற ஒன்றை மீறி உன்னாலே நடக்க முடியுமா என்று ராமன் கேட்கிற கேள்விகள் எல்லாம் அங்கே தொடர்ந்து அடுக்கப்படுகிறது. அப்போது விதிக்கு விதியாகும் என்று சொன்ன உடனே வாய்தந்தன கூறுதியோ, என்னடா வாய்க்கு வந்ததை பேசுகிறாயா? நீ வேதம் படித்தவன் என்பதை மறந்து போய்விட்டு பேசுகிறாயா என்று கேட்கிற அளவுக்கு வேதத்தை ஆழமாக வசிட்ட மாமுனிவரிடம் படித்தவன் ராமன். அதிலே கூட கம்பர் ஒரு வேலை செய்வார். வசிட்டரிடம் வேதம் முழுவதும் படித்து விடுகிறான், அறங்களை எல்லாம் படித்து விடுகிறான். அப்படி படித்து விட்ட பிறகு இடையிலே விஸ்வாமித்திரரை கொண்டு வந்து அந்த கதைக்குள்ளே புகுத்துகிறார் கம்பர். ஏன் இந்த விஸ்வாமித்திரர் வருகிறார் என்று கேட்டால், நூலளவாக படிப்பது என்பது ஒரு படிப்பு. பிறகு அதை அனுபவபூர்வமாக படிப்பது என்பது இன்னொரு படிப்பு. நாங்கள் எல்லோரும் பல பேர் என்ன நினைத்து விடுகிறோம் என்றால், புத்தக படிப்பை படித்துவிட்டு எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது என்று நினைக்கிறோம். புத்தக படிப்பு என்பது அது ஒரு துளிதான். அதற்கு பிறகு அதை அனுபவ படிப்பாக மாற்ற வேண்டும். ஒரே ஆசிரியர் புத்தக படிப்பையும் சொல்லிக் கொடுத்து அனுபவ படிப்பையும் சொல்லிக் கொடுத்தால் அந்த மாணவனிடம் அது சரியான முறையிலே போய் உட்காராது. அதனாலே தான் கம்பர் என்ன செய்கிறார், புத்தக படிப்பை வசிட்டரிடம் கொண்டு வந்து கற்க பண்ணிவிட்டு அனுபவ படிப்புக்காக விஸ்வாமித்திரரோடு அனுப்பி வைக்கிறார் ராமனை. அங்கேதான் ராமன் அறத்தினுடைய முழுமை காண்கிறான் என்கிறார் கம்பர். போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கிற பொழுது தாடகை வருகிறாள். தாடகை எதிர்த்து வருகிற பொழுதே அவள் ஒரு பெரிய மலை போன்ற தோற்றத்தோடு வருகிறாள். விஸ்வாமித்திரரே சற்று பயப்படுவது போல காட்டுகிறார் கம்பர். இப்போ இந்த விஸ்வாமித்திரர் என்ன செய்கிறார் என்றால்,
தாடகையை கண்டவுடனே அவள் ஆவேசமாக வருகிறாள். அவள் நிலத்திலே காலை ஊண்டுகிறாளாம். அந்த ஊன்றிய கால் வைத்து எடுத்த இடத்துக்குள்ளே கடல் வந்து அகப்பட்டு விட்டது என்றார் கம்பர். கடல் வந்து உள்ளே புகுந்தது என்கின்ற அளவுக்கு அவ்வளவு வேகமாக வருகிறாள், சூலாயத்தோடு வருகிறாள். இப்போ விஸ்வாமித்திரர் சொன்னார், பக்கத்திலே இருந்த ராமனை பார்த்தார், இவள் தாடகை, இவள் மேலே அம்பு போட்டு கொல்லென்றார். முதல் போர் ராமன் செய்யப்போகிற, ராமாயணத்திலே செய்யப்போகிற முதல் போர். கம்பர் செய்கிற நுட்பங்களிலே இதெல்லாம் ஒன்று. நாங்கள் என்ன செய்திருப்போம், காவிய நாயகன் அவனுடைய முதல் போரை காட்டுவதானால் ஒரு பராக்கிரமமான ஒருவனோடு சேர்ந்து அந்த போர் செய்து அந்த வெற்றி பெற்றதாக காட்டுவது தானே நாயகனுக்கு பெருமை. கம்பர் என்ன செய்கிறார், ஒரு பெண்ணோடு போராட வைக்கிறார். முதல் போர் கன்னிப்போரே ஒரு கன்னிப்போராக மாறிவிடுகிறது. இப்பொழுது அந்த விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார், அம்பை போடு ராமனார், அவள் வருகிறாள், நம்மை கொல்ல போகிறாள், அம்பை போடு என்றார். ராமன் போடவில்லை. அவன் புத்தக படிப்பை சரியாக படித்தான் என்பதற்கு சான்று. விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் பக்கத்திலே நின்று, அம்பை போடு போடு என்கிறார். இவன் போடவில்லை. ராமனுக்கு என்ன மனதிலே ஒரு சந்தேகம் வருகிறது என்று கேட்டால், இந்த விஸ்வாமித்திரர் அம்பு போடு அம்பு போடு என்று சொல்கிறாரே, ஒருவேளை இவருக்கு இந்த தாடகை மேலே ஏதாவது பழைய கோபம் இருக்குமோ? இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் அப்படித்தான் ஆகிவிட்டோம். யாராவது ஒருவர் மேலே நாங்கள் ஒரு தீர்ப்பு சொன்னால் அது நம் அக உணர்வு சார்ந்ததான தீர்ப்பாகத்தான் இருக்கிறது. இப்போ ராமன் நினைக்கிறான், இவருக்கு ஏதோ தாடகை மேலே கோபம் இருந்திருக்கும் போல் இருக்கிறது, அதனாலே தான் இவர் அம்பு போட சொல்கிறாரோ என்று அம்பை தொடாமல் பேசாமல் நிற்கிறான். இப்பொழுது விஸ்வாமித்திரர் பார்க்கிறார், இவனுடைய சந்தேகம் புரிகிறது. அப்பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், நான் இவள் மேலே கோபம் கொண்டு இதை சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே ராமா, கோபம் கொண்டு இதை சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே. தீதென்று உள்ளவை யாவையும் செய்து என்னை கோதென்று உண்டிலை. இவள் ராமன் என்ன நினைக்கிறான் என்றால், இவன் தீயவள் தீயவள் என்று சொல்கிறீர்களே, இந்த காட்டுக்குள்ளே இதுவரைக்கும் நீங்கள் இருந்தீர்களே, உங்களை இவள் இதனால் வரையும் விட்டுத்தானே வைத்திருக்கிறாள், அவளை எப்படி கெட்டவள் என்று எடுப்பது என்ற அர்த்தத்திலே கேட்கிறார். அதற்குத்தான் விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார், அவளை என்னை உண்ணாமல் விட்டதற்கு காரணம் இருக்கிறது ராமா. நான் தவம் செய்து என்னுடைய உடம்பிலே ஒரு பிடி சதை கூட இல்லை, வெறும் கோதாக போய் கிடக்கிறது என்னுடைய உடம்பு. இந்த கோதை சாப்பிட்டு என்னாக போகிறது என்று என்னை விட்டு இருக்கிறாளே தவிர என் மேல் கருணை கொண்டு இவள் விட்டதாக நினைத்து விடாதே. தீதென்று உள்ளவை யாவையும் செய்து என்னை கோதென்று உண்டிலல். இப்பொழுது ராமனுக்கு இப்பவும் அவன் அந்த அம்பை தொடுகிறான் இல்லை. அவன் என்ன கம்பர் சொன்னார், 1000 பேர் சொல்லட்டும், வந்திருக்கிறவள் ஒரு பெண். அவள் தோற்றம் கடுமையான தோற்றமாக இருக்கலாம், விகாரமான தோற்றமாக இருக்கலாம், ஆனால் வந்திருக்கிற தோற்றம் பெண். வசிட்ட மாமுனிவர் பாடம் சொல்லுகிற பொழுது மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது என்று பாடம் சொல்லி இருக்கிறார். இப்ப இவர் கூட்டிக் கொண்டு வந்து விட்டு பெண்ணை கொல்லென்கிறார். எப்படி நான் கொல்லலாம் என்று இவன் மனம் தடுமாறுகிறது. அவன் மனதுக்குள்ளே என்ன நினைத்தாலாம், பெண்ணென்று மனத்திடை பெருந்தகை நினைந்தான். கம்பர் போடுகிற வார்த்தைகள். இந்த பெருந்தகை என்ற ஒரு சொல் அதில் வர வேண்டிய தேவையே இல்லை. கம்பன் என்ன சொல்கிறான், அம்பு போடு என்று சொன்ன உடனே இவன் என்ன நினைத்தானாம், 1000 தான் இருந்தாலும் அவள் ஒரு பெண் அல்லவா, பெண்ணின் மேலே நான் எப்படி அம்பு போடுவது என்பதாக ராமன் பொறுமையோடு இருந்தான். அப்பொழுதுதான் விஸ்வாமித்திரருக்கு தெரிகிறது, இவனுடைய தடுமாற்றம் தெரிகிறது. அப்பொழுதுதான் அறத்துக்கான உண்மையான வியாக்கியானத்தை விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார். நான் இந்த இடம் படித்து ரொம்ப வியந்திருக்கிறேன். கம்பர் சொல்லுகிற அந்த இடம், கம்பர் அந்த வார்த்தையையே தேடி எடுத்து போடுவார்.
நான் இவள் பெண்ணென்று நினைத்து நீ கொல்லாமல் இருக்கிறாயே ராமா, அறத்தின் பெண்ணை கொல்லக்கூடாது என்று வசிட்டமா முனிவர் உனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தது என்பது சரிதான், பெண்களை கொல்லக்கூடாதுதான். ஆனால் பெண்ணை கொல்லாதே என்று சொன்னாரே தவிர அந்த பெண்ணுக்கான வரைவிலக்கணம் என்ன என்று நீ நினைத்து பார்த்தாயா? அதுக்கு அவர் சொல்லுகிறார், ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். ராமா, நான் வெறுமனே அவளை கொல் கொல் என்று சொல்லுகிற பொழுது நான் ஏதோ அறத்தை பற்றி சிந்திக்காமல் உனக்கு பாடம் சொல்வதாக நீ நினைக்கிறாயே, அப்படி இல்லை. ஈரில் நல்லறம் பார்த்து இசைத்தேன். இந்த ஒரு வரி விளங்கிவிட்டால் அறத்தினுடைய உண்மை ஸ்வரூபம் விளங்கிவிடும். அறம் என்பதற்கு எங்கே முடிவு இருக்கிறது என்று தேடி பார்த்தால் அறத்துக்கு முடிவென்பது இல்லை. அறத்தை செய்ய தலைப்பட்டவருடைய மனநிலை எங்கே எங்கே ஏறுகிறதோ அந்த அளவுக்கு அறம் உயர்ந்து கொண்டே போகும். இதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு நாள் நான் என்னுடைய ஊரில் இருக்கிற பொழுது ஒரு பஸ்ஸிலே போய்கொண்டிருக்கிறேன். எனக்கு பின்னாலே 2 பேர் இருக்கிறார்கள், முன்னுக்கு 2 பேர் இருக்கிறார்கள். அந்த பஸ் போய் ஒரு பள்ளிக்கூட வாசல்லே நிற்கிறது, அது இறக்குவதற்காக நிற்கிறது. அப்படி நின்றால் அது காலை பொழுது, பள்ளிக்கூடம் அப்போ தான் ஆரம்பமாகிறது. அந்த பள்ளிக்கூட வாசலிலே ஒரு காட்சி, ஒரு ஆசிரியர் ஒரு பிரம்பெடுத்து ஒரு மாணவனை வெளு வெளு வெளுன்று வெளுக்கிறார். அவர் அன்றைக்கு என்ன ஆரோட கோவித்து கொண்டு வந்தாரோ, மனைவியோடைய சண்டையோ ஆரோட சண்டையோ தெரியவில்லை, தன் கோபத்தை அந்த மாணவனிலே தீர்க்கிறார். அடிக்கு மேல் அடி விழுகிறது. இப்போ இந்த அடிக்கு மேல் அடி விழுந்த உடனே நான் நினைத்தேன், இந்த ஆசிரியனுக்கு ஒரு கொஞ்சம் கூடவா இரக்கம் இல்லை, இந்த சாத்வீக பொழுதிலே ஒரு மாணவனை போட்டு இப்படி அடிக்கிறாரே, இவனுக்கு அறமே இல்லையா என்று நான் நினைத்தேன். நடு சீட்டில் இருக்கிற நான் நினைத்தேன். முன் சீட்டில் இருக்கிற எனக்கு முன்னுக்கு இருந்தவர் நினைத்தார், இந்த இந்த பையன் மேலே இந்த மாணவனுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தால் இப்படி காலை பொழுதிலேயே தன் மனநிலையை சிதைத்து கொண்டு அந்த மாணவனுக்கு இவ்வளவு அடி அடிக்கிறார். இந்த மாணவனை நல்ல மாணவனாக்கி விட வேண்டும் என்று அக்கறை வந்தபடியால் தானே இவ்வளவு தூரம் அடிக்கிறார். ஆகவே இந்த ஆசிரியரை போல ஒரு நல்ல ஆசிரியர் இருக்க வாய்ப்பில்லை என்றார் எனக்கு முன் சீட்டில் இருந்தவர். நான் இந்த ஆசிரியனை போல பொல்லாத ஆசிரியன் இல்லை என்கிறேன். எனக்கு முன் சீட்டில் இருந்தவர் சொல்லுகிறார், இவரை போல ஒரு நல்ல ஆசிரியர் இருக்க வாய்ப்பில்லை, அதுதானே இவ்வளவு அக்கறைப்பட்டு விடியற்காலையிலே அவனை அடிக்கிறார் என்றார். எங்கள் 2 பேருக்கும் பின்னாலே இருந்தவர் சொன்னார், இந்த ஆசிரியருக்கு தத்துவமே புரியவில்லை, இந்த மாணவனை அடித்து திருத்தலாம் என்று இவர் நினைக்கிறது எவ்வளவு தவறு. அவனுடைய இயல்பு எதுவோ அதுதானே வரும், அது தெரியாமல் அவனை போட்டு வீணாக அடித்து கொண்டிருக்கிறாரே என்றார். அந்த 3வது சீன் ஒரே காட்சி, ஆனால் 3 பேர் 3 விதமாக அதை சிந்திக்கிறோம். ஒருவர் சொல்லுகிறார் அவன் நல்ல ஆசிரியன் என்று, மற்றொருவர் சொல்லுகிறார் தீய ஆசிரியர் என்று, 3வதுவர் சொல்லுகிறார் இவருக்கு தத்துவம் புரியவில்லை என்று. சம்பவம் ஒன்று. அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், காணுகிறவர்களுடைய தரத்தை பொறுத்து தர்மம் வளர்ந்து கொண்டே போகும். அப்போ எங்கே போய் முடிகிறது என்று தெரியவில்லை. ராமன் நினைக்கிறான், வந்திருக்கிறவள் பெண் என்கின்ற தோற்றத்தில் வந்திருக்கிறார், வசிட்டர் பெண்ணை கொல்லாதே என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே அவன் கடைசி மட்டும் ராமர் விஸ்வாமித்திரர் திரும்ப திரும்ப சொல்லவும் அப்படியே கையிலே வில்லை வைத்து கொண்டு பேசாமல் இருக்கிறான். அப்பொழுதுதான் இவர் பேசுகிறார், விஸ்வாமித்திரர் பேசுகிறார். ஈரில் நல்லறம், அறத்துக்கு அவர் கொடுத்த அந்த வரைவிலக்கணம் ஒன்றை வரியிலே கம்பன் அதை அப்படி அழகுபடுத்தி விடுறான். ஈரில் நல்லறம், முடிவில்லாததாகிய நல்லறத்தை நான் பார்த்து இசைத்தேன். ராமா, நீ படித்ததை மட்டும் அறம் என்று நினைத்து பேசுகிறாய். நீ படித்தது மட்டும் அறம் இல்லையப்பா, அதற்கு அப்பாலும் அறம் இருக்கிறது, அதற்கப்பாலும் இருக்கிறது, அதற்கப்பாலும் இருக்கிறது, அதற்கப்பாலும் இருக்கிறது. அறத்துக்கு முடிவில்லை.
அறத்தினுடைய முடிவை நோக்கி நான் உனக்கு சொல்லுகிறேன். அப்பவும் ராமனுக்கு புரியவில்லை. இதென்ன இது, பெண்ணை கொல்ல சொல்லிவிட்டு ஈரில் நல்லறம் என்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் விளக்கம் பண்ணுகிறார். பெண்ணை கொல்லாதே என்று தானே வசிட்டர் சொன்னார். யார் பெண்? யார் பெண்? பெண்ணை கொல்லாதே என்று சொல்வதல்ல பெரிய விஷயம். யார் பெண் என்று நீ தெரிந்து கொள். ஒரு பொருளை இரண்டாக பிரிப்பார்கள். ஒரு பொருளை குணி என்பார்கள். அந்த குணியை கொண்ட பொருளுக்கு இருக்கிறதை குணம் என்பார்கள். எந்த பொருளிலே குணம் இருக்கிறதோ அப்பொழுதுதான் அது குணியாக மாறும். இது ஒரு ரகசியம். இப்போ பெண்ணை கொள்ளாதே என்றார். பெண் என்பது யார் என்றால் வெறும் உடல் அங்கங்கள் அல்ல, பெண்மையாகிய குணம் எங்கே இருக்கிறதோ அதுதான் பெண். இப்போ நீ பார்க்கிறாயே, இந்த தாடகை என்பவள் பெண் வடிவத்திலே இருக்கிறாள், ஆனால் பெண் குணம் அவளுக்கு இருக்கிறதா? ஆகவே இவளை பெண் என்று நீ நினைக்காதே. இவள் பெண் இல்லை, நான் தர்மத்தினுடைய எல்லை தொட்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று விஸ்வாமித்திரர் சொன்ன உடனேதான் திகைத்து போகிறார் ராமன். ஓஹோ, இப்படி கூட அறத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறதா? பெண்ணை கொள்ளாதே என்றால் ஏதோ பெண் வடிவத்திலே வருகிற ஒரு தீயை கொல்லாதே என்று வசிட்டர் சொன்னதாக அல்லவா நான் எடுத்தேன். இப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுகிறாரே, தர்மத்தினுடைய எல்லை நோக்கி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னாரே, அந்த எல்லை என்ன என்று கேட்டால், குணம் என்ற ஒன்று இருந்தால்தான் அவள் குணியாவாள். பெண்மைக்கான குணம் எதுவும் தாடகையிடம் இல்லை. ஆகவே அவள் பெண்ணாக மாட்டாள். இப்போ போடுறா அம்ப என்றான். ராமன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். அவனுக்கு அப்போதான் அறத்தினுடைய அந்த விஸ்வரூபம் விளங்கியது. அப்போ சொன்னான், சுவாமித்திரரே, நான் தப்பு பண்ணிவிட்டேன். இனி எனக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அறம் அல்லாதவற்றையும் நீ செய்யென்று சொன்னால் கேட்டு கேள்வி இல்லாமல் நான் அடுத்த நிமிஷமே அதை செய்வேன் என்றான். அறம் அல்லாதவற்றையும் நீ சொல்லிவிட்டால், ஏனென்றால் நீ நிற்கிற இடம் எனக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. நான் நின்ற இடம் ரொம்ப கீழே நின்ற இடம், நீ நிற்கிற இடம் பெரிய இடம். அதை ஆராய்கிற அறிவு கூட எனக்கு இல்லை. அதனாலே எனக்கு நீ பெரியவன், உயர்ந்த நிலையிலே நின்று அறம் பேசுகிறாய் என்று எனக்கு தெரிகிறது. அதனாலே இனி என் அறிவுக்கு அறமில்லை என்று தெரிந்த ஒன்றை கூட நீ செய்யென்றால் நான் செய்வேன் என்று அம்பை தூக்கி போடுகிறான். தாடகை வீழ்கிறாள். இதுதான் ராமனை இந்த 2 முனிவர்களும் அறம் நோக்கி பக்குவப்படுத்தினார்கள் என்பதற்கான அடையாளம்.